சூப்பர் சாஃப்ட்டாக டேஸ்டியான ஆலு பராத்தா சேர்த்துக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப மாவு டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் சாஃப்ட்டான மாவு வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உரமாக வச்சாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அடுத்த வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சுட்டு இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மெத்தி, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த நம்ம பெஸ்ட் மாவுல இருந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ண பகுதி அடியில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட ஓட்ட இல்லாமல் தேய்க்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா தின்னா தேய்ச்சிடாமல் கொஞ்சம் மீடியம் திக்னஸில் தேய்ச்சிட்டு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஆலு பராத்தாவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமே ஈவனாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆலு பராத்தாவோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும்.